ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறான்டா. இதோட ஒருத்த 60,000 ரூபாய். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தனா போய் கல்றா ஈன போல. என்னைய வந்து இவன் பேசுறான். எம்எல்ஏ மகனா, அமைச்சர் மகனா, நீ ஜெயிக்க வச்ச உடனே நான் ஜெயிச்சு போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு இது வேற. நான் பொண்டாட்டின்னு கேள்வி யதார்த்தமா வப்பாட்டி வந்துருச்சு. ஒரு எதுக்கே முனையில சொல்லிட்டேன். இசகி சுப்பையா ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னிக்கு வேட்புமனு பரிசீலனைக்கு வரும்போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு நான் தம்பி மணலே அல்லல தம்பினாரு. நான் அவர்கிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட. ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாரன்னு சொல்லுங்க. யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன? டேய் இங்க பாருங்க யாரனே மரியாதை பேசுன? யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க ஏடா கொள்ள அடிக்கிற கோசை எல்லாத்துக்கு உனக்கு வலிக்குது, உனக்கு வலிக்குது. டேய் இங்க வர நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. டேய் வாயில வாக்கியரிசை போடுறது அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியரிசை போடுறது அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவநாதன் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டாம். 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவநாதன் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் தான்டா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மயிறு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா. நான் பேசுறேன். டேய் உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் தான் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல. 40 நாள் தான் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாள் தான் மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டே ராஜா. என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற? என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன், பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர்னு போட்டு விட்டாங்க. அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோத்தவங்க வைப்பேன், எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்துச்சு. இவர் வந்து சவுடால் பேசுறாரு. டேய் இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்படுத்தின திமுக காரன் அதிமுக காரனா? உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு. போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு. இங்க பாருங்க, உங்க என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் இங்க பாருங்களேன். ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சடிச்சு டோக்கன் கொடுக்குறான்டா. தேர்தல் ஆணையம், காவல்துறை எல்லாமே அவர் சொப்பிடுத்திருக்கீங்க. இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்த 60,000 ரூபாய். 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன், 3 டோக்கன் 60,000 ரூபாய். உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தனா போய் கல்றா ஈன போல. என்னைய வந்து இவன் பேசுறான். இதை பேசாத அதை பேச. நான் வாடி பேசி முடிச்சுட்டு சரவணனை பேச சொல்லி போயிருப்பேன். இவன் வாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல வர்றது, இது போன்ற தலைவர்கள் இங்கே தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா, நல்ல குடிநீர் வேணுமா, தரமான சாலை வேணுமா? நான் ஆங்கில வழி கல்வியில் படித்தேன் கிடையாதுங்க. நான் தமிழ் வழி கல்வியில் படித்தேன். 12வது போகிறேன். அரசு மேல்நிலை பள்ளியில் நத்தத்தில் 12வது வரையும் துறைக்கமலம் அரசு மேல்நிலை பள்ளின்னு ஒரு அரசு பள்ளியில் படித்தவன். அரசு பள்ளியில் படித்தவன். எனக்கு என்னுடைய தாய்மொழியில் படித்ததுனால அடுத்து மேற்கல்விக்கு போகல ஆங்கிலத்தில் படிக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதில் தான் நான் வந்து மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சில PhD வரையும் படித்தேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தமிழ் மொழியிலே படிச்சுட்டு ஆங்கிலத்தில் போய் இருக்கல. ஆனால் ஆங்கிலத்தில் படிச்சாக்க ஏதோ அறிவு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லாங்குவேஜ், நாட் எ நாலேஜ். ஆங்கிலமும் மொழி தான், அறிவு கிடையாது. நான் PhD வரையும் ஆங்கில வழி கல்வியில் தான், கல்லூரிகள் பூரா படித்தேன். பள்ளி படிப்புகள் பூரா தமிழ் வழி கல்வி தான் படித்தேன். ஆகவே நான் சொல்ல வர்றது, ஆய்வியல் என்பது தமிழ் மொழியில் நான் பண்ணியிருந்தேன் இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் ஆங்கில மொழி கொள்கையில் இருந்ததுனால என்னால் அதை நான் நல்லபடியாக பண்ணியிருந்தால் கூட எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் தீராத காதல் இருக்கு. காரணம், என்னால் என் தமிழ் மொழியில படிக்க முடியலன்ற ஏக்கனை இருக்குங்க. நீங்க நான் வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சவன். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய பால்வாடி, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி தார் சாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையினுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காதான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியில் நாங்க 5 வருஷமா போட்டியிடுறது. நாம் தமிழர் கட்சியில் தெருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோடிக்கணக்கில். இப்ப வேட்பாளர் இருந்து அப்படியே வந்தா பெரிய ஆஃபர். போக தெரியாமல்ல, பொழைக்க தெரியாமல்ல. எங்கள் பிறவி கடன். இந்த ஜென்மத்தில் நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர். எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர். சாகுமறை திமுக வேட்டி கட்டுறாரு. அப்படின்னா பாத்துக்கங்க அப்பா எவ்வளவு பெரிய பாவக்காரன். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, கஞ்சா விக்கல, சாரா விக்கல. மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தில் நின்றாரு. ஆகவே அது பாவம். எங்க அப்பன் சேர்த்து வச்ச சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பன் செஞ்சு வச்ச பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சி நின்று கத்துறேன். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னு இதுல இருக்கவங்க முடிவு பண்ணிக்க. அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன், எல்லா பேரும் பாவம் செஞ்சவன். ஒவ்வொரு ஆண்டும் நீ இருப்ப ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு போலான்னு போவேன். நான் ஆர்சி பள்ளியில் படித்தவன். அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு தேவாலயத்துக்கு போகையில் திடீர்னு உள்ள போகையிலே பாதியிலே வாங்கினாங்க. எனக்கு நான் சும்மாவே நக்கல் ஏட்டி ஏதாவது கேள்வி வைப்பேன், கொஞ்சமாக சாட்டை அளவுக்கு இல்லாட்டியும். அப்போ நான் கேட்டேன், ஃபாதர் நாங்களே பார்த்தேன் ஜாமி கும்பலான்னு வர்றோம், எங்களை எடுத்தோடனே பாதியிலே வாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன ஃபாதர் பாவம் பண்ணோம் அப்படின்னு. இந்த பூமியில் பிறந்ததே பாவம் தம்பினார். அவர் அந்த பூமியில் பிறந்ததே பாவம் சொன்னார். நான் அப்போ கலாய்ச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இப்போ தான் தெரியுது, இந்த பூமியில் பிறந்ததே பாவம் என்றால் இந்த பூமியில் பிறந்து பாவம் செய்தவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாவம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு தலைவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருப்பீங்க, ஓட்டு போட போகையில நீங்க நினைச்சிருப்பீங்க வெறுமனே இது ஒரு ஓட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா நல்லா சிந்திச்சுக்குங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போட போகையில ஒன்ன மட்டும் சிந்திச்சுங்க, சீமானினுடைய பேச்சை கேட்டுட்டு போங்க, சீமானுடைய தம்பிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு போங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க மண்டையில ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் வாக்கு செலுத்த போவது வெறுமன வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை, என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தலைவனை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தேன் ஜாவ 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசா சின்னையா சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னம்மான்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்கள் சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்துருக்குன்னு போய் பாருங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதை விட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறா, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க, யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. ஏன்? அந்த அளவிற்கு வேலை போடு. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வேலை வைப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும், உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும், உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா, எல்லண்டோ ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏடிஆர்ல இருந்து எல்லா பேருக்கும் 8 மணி நேரம் மட்டும்தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யார்கிட்ட சலாம் போட தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா ஒரு காவலருக்கு திங்கக்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு மாத விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது. வெறுமனா 117 ஆண்கள் 117 பெண்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்ததும் இங்க இருக்கக்கூடிய நாவிதர் சொல்லக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துக்கும், குறவர் சமுதாயத்துக்கும், குயவர் சமுதாயத்துக்கும், வண்ணார் சமுதாயத்துக்கும் போட்டியிடுவதற்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தெரியும். ஆனால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர்கால விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேத்துக்கும் சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளையோட போய் அவங்க அலைஞ்சாதான் அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரி தான் 6 மணி நேரம் வேலை. இதை பிறப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்லது ஊரான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இன்றைக்கி படுத்துறீங்களா கொடுமை, இதை பூரா மறந்துடும் நினைக்காதீங்க. எங்களுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ஆதரவாக இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு உண்மையிலே எங்களுக்கு உளவுத்துறையாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை பூராமே எங்கள் மனசில் இருக்கு. நாங்கள் புள்ளி உரம்லாம் பேப்பரில் எடுக்கிற ஆட்கள் கிடையாது, இங்கே எழுதிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்குது யார் யார் பொய் வழக்கு போடுறா எல்லாமே. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி துண்டு போடாமல் எங்களுக்கு ஆதரவாக இருக்க காவல்துறையும் தெரியும். திமுக துண்டை சட்டைக்கு உள்ள காக்கி சட்டைக்கு உள்ள போட்டுக்கிட்டு வேலை பார்க்குற காவல்துறை அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க ராஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும் கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சிக்கார நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனால் கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் இல்லாட்டி கிம்பளத்தை வச்சு பொழப்ப ஓட்டிடலாம். ஆனால் நாங்கள் வரையில நீங்கள் ரிட்டையர் ஆயிருவீங்க, பென்ஷன் மட்டுமே. அந்த பென்ஷனில் கை வச்சோம்னு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, அந்த அவரை இதில் பனை ஏறிய ஒருத்தரை வந்து நீங்கள் சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு ஒரு பேர் வரல, ஆலங்குளத்தில் சுட்டு கொண்டீங்கல்ல, இதே மாதிரி எங்கள் அண்ணன் சீமானி பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனாரு. சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லிப்பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு பார்த்தியா, இனி எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலாக பிரிச்சிட மாட்டாங்க எங்க ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிட்டு சீமான சுடுவின்னு சொல்லிட்டு வெளியிலப்பா. உங்கள் முன்னாடி தானே, உங்கள் முன்னாடி துண்டறிக்கை அடித்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்குனாரு எங்கள் அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு.
சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையே நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையோட கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றதை நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட மற்றவங்கள மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையே நீங்க யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, எதிர்கட்சி, இவங்களை சந்தோஷப்படுத்துன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் அவன் மனித வெடிகுண்டா மாறுறது உங்க கையில இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்யவும் சொல்லல. சட்டம் படிச்சவன் சட்டத்தை தெரியும், மனித வெடிகுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்லல, எங்க கட்சிக்காரல யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாற்றுவார். காலில் சுட்டிங்கல்ல, அவரை 2 காலையுமே சுட்டுட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமரம் ஏறுவாரா, என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறை தவிர தவறை செய்ய விட்டு அல்லது தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இல்லை. ஆகவே காவல்துறை சமுதாயத்தில் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடுறோம். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசின காரணம், நீங்க தபால் ஓட்டு எங்களுக்கே போடணும்னு சொல்லிடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆகவே மறந்துடாம காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா எங்க வீட்லயும் என் தம்பி இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அவன் திட்டுவேன். அதனால தான் நான் சொல்றேன், உங்களை திட்டல வையல ஏசல. நாங்கள் இவ்வளவு நேரம் பேசின பூரா அன்பா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம மேடையில் பேசிட்டேன் திரும்ப என்ன கேஸை போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்தில் 300 கிலோமீட்டர் கிட்ட வந்துக்கிறீங்க. கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸை போட்டு மனித உரிமை ஆலயத்துக்கு இழுத்துட்டு போய் உங்க வேலையை இறக்கிடுவேன். ஒன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா சாமின்னு கோல கும்பிட விட்டு நினைக்கிறியா? சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை கேஸை போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்களோ அத்தனை கேஸுக்கு மேல கேஸ் போடுங்க. வேண்டாம், எங்கூர் டிஎஸ்பியில் கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்கூர் டிஎஸ்பி, நான் இந்த பேரோட சொல்றேன், இந்த துணிச்சல் எவனுக்குமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்திரவதைப்படுத்தினார். நான் எதை விட்டுட்டு போயிருன்னு நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்போ அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரோ அப்போ ஜட்ஜிக்கிட்ட வச்சேன், அப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வச்சேன். அப்போ வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமைகள் பாராளுமன்ற வரையும் போகிற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி, நான் வழக்கறிஞருக்கு படித்தது சும்மா பொழுதுபோக்கு. எங்கள் அண்ணன் நெல்லை சிவான மாதிரி வழக்கறிஞராகவே தொழில் செய்வதற்கு படிச்சுன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்லை. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அண்ணன் சொன்னார் தேர்தல்ன்றதுக்காக ஐயா நத்த வச்சு குத்து விட்டார். 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம், 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்போ எங்கள் சீனியர் அண்ணா சார்னு ஒருத்தர், அவர் தான் என்னை எல்லாமே நடத்துவார். நான் சொல்லுவேன், சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு நல்லா இருக்கும், இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணிட்டு தான் நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய் என்னடா எனக்கே ஆலோசனை சொல்றேன், நீங்களே வக்கீலுக்கு படிச்சிருங்க சார், உங்கள் கேஸ்க்கு அதே சரினார். ஓ இதுவும் நல்லா இருக்கேன்னு அதுக்கப்புறம் வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கேன். எல்எல்பி முடிச்சுட்டு LLM கிரிமினலாக படிச்சிருக்கேன். காரணம், வழக்கறிஞரா வேலை பார்த்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்கை காப்பாத்துறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசி ஏண்டா இவனை தொட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒன்றும், திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாரு. நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்டக்க வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆகவே நாங்கள் சொல்ல வருவது, நாம் தமிழர் கட்சிக்கு தபால் ஓட்டு போடுங்க காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு இங்க இருக்கவங்கலாம் கேண்டு சரிங்க. ஆகவே நீங்கள் அடுத்து வாக்கு செலுத்த போகையில் நீங்கள் ஒன்று மட்டும் நினச்சிக்கிறேன்னா, எங்களுடைய அக்கா கிரிஜா அக்காவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்பார். நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, மற்ற தலைவர்கள் எல்லாம் வாக்குக்கானவர்கள், நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்தும் போது அக்கா கிரிஜாவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. அதோடு சேர்த்து நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கிறத எல்லாத்துலேயுமே மாற்று. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வாக்குக்கு காசு கொடுப்பது கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்தால் அது லஞ்சம் கொடுத்தால் மீண்டும் வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் உங்கள்கிட்ட தர்றோம். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த முறை நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகள் முடியும் போது நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்கள் தெருவுக்கோ ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவிற்கு நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம்.
நீங்களே பார்த்துட்டு 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இவங்களுக்கு தாண்டா ஓட்டுன்னு முதல் வருஷத்திலே முடிவு செய்யற அளவிற்கு எங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கும் என்று கூறிக்கொண்டு